ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லான்ஸ் கிச்சன். நான் தான் உங்கள் அஸ்லான். இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி தாளிச்சிடுங்க. இது கூடவே நம்ம 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு மிக்சியில் நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தாளித்து விட்டுக்கணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கூடவே சேர்த்து தாளிக்கணும். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி இதில் கூட சேர்த்து தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் சேர்த்து கிண்டிகிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்து அதில் ஊற்றிக்கணும். அதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதிலே நல்லா கொதிக்கட்டும். 2 கீரி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதித்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீன் துண்டுகளெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் விடக்கூடாது. அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. 3 நிமிஷத்துக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சிடணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்திருக்கும். அது மேலே கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.